ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாலிட்டி ரிவிஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4வது கிளாஸ் நினைக்கிறேன். அதாவது சிட்டிசன்ஷிப் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது என்னது? குடியுரிமை. ஸோ குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 ஆர்டிக்கல் 5 to 11 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? விதி 5 முதல் 11 வரைக்கும் இருக்கும். குடியுரிமை அப்படிங்கிறது பகுதி 2ல வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னதுதான் பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும். ஸோ யூகே அண்ட் இந்தியா, அதாவது பிரிட்டன். ஸோ பிரிட்டன்ல பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ சிங்கிள் சிட்டிசன் அப்படிங்கிறது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் போன வீடியோஸ்ல பாருங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டூயல் சிட்டிசன்ஷிப், அதாவது இரட்டை குடியுரிமைன்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா என்ன, டூயல் சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு ஒரு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். இப்போ இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு பகுதிக்கும் ஒரு மூலை முடுக்கிலையும் போய் நம்ம வசிக்கலாம். நீங்க யாருன்னு சொல்லி கேட்டால் நான் இந்தியன் அப்படின்றத அந்த ஆதார் கார்டு எடுத்து காட்டலாம். இதுவே நீங்க அமெரிக்கான்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு, இங்க ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க இங்க இருந்து இங்க போய் வசிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு தனியா சிட்டிசன்ஷிப் வேணும், இது தனியா சிட்டிசன்ஷிப் வேணும். ஸோ இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஒற்றை குடியுரிமை, இதுக்கு பேர் தான் வந்து இரட்டை குடியுரிமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 5 வழிகளில் பெறலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பை பர்த், அதாவது பிறப்பின் மூலியமா அடையலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பை டெசன்னு சொல்லக்கூடிய மரபு மூலியமா பெறலாம். அடுத்து 3 பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு செய்தல் மூலியமா இந்திய குடியுரிமையை வாங்கலாம். அடுத்து பை நேச்சுரலிசம் சொல்லக்கூடிய தானாக முன் வந்து விருப்பப்பட்டு வாங்கலாம். அடுத்து 5வதா பை அக்யூசேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், அதாவது இந்தியா வந்து சில போர் டைம்லயோ இல்ல வந்து சில நாடுகளுடைய ஒப்பந்தத்தின் பேர்லயோ அந்த நாட்டினுடைய பகுதிகளை கைப்பற்றும் போது அந்த நாட்டினுடைய மக்கள் இந்திய குடியுரிமை பெறுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? இப்போ அந்த பை பர்த் அப்படிங்கிறது இருக்குல்ல, பை பர்த் அப்படிங்கிறது என்னன்னா, ஜனவரி 26 1950 இருந்து ஜூலை 1 1987 வரைக்கும் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா குடியுரிமை வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருக்கும். அதுக்கப்புறமா 2004 டிசம்பர் 3, ஸோ அதாவது 1950 ஜனவரி 26 இருந்து ஜூலை 1 1987 வரைக்கும் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்திய குடியுரிமை பெற்றிருப்பீங்க. இப்போ 87 இருந்து டிசம்பர் 3 2004 வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா அப்பா, அதாவது பேரண்ட்ஸ் எனி ஒன் இந்திய குடிமகனா இருக்க வேணும். ஓகேவா? ஸோ இந்த 2004 டிசம்பர் 3 இந்த கேப்ல நீங்க பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ இதுல வந்து அந்த கண்டிஷன் கிடையாது. அப்பா அம்மா நீங்க இந்திய குடிமகனா இல்லாட்டி கூட உங்களுக்கு நீ இந்திய மண்ணுல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. 1987 இருந்து 2004 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். இப்போ 2004க்கு அப்புறம் இப்ப வரைக்கும் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா 2 பேருமே இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படின்றத மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பை டெசன்ட், மரபு மூலியமா. மரபுனா என்னது? ஒரு ஒரு பையன் வந்து இங்க பிறந்திருக்க மாட்டான், அவன் வந்து வெளிநாட்டுல பிறந்திருப்பான். பட் அவனுடைய மரபு வழியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்திய மூதாதையர் கொண்ட ஒரு பிரிவை சேர்ந்தவனா இருப்பான். அதாவது அவனுடைய தாத்தாவோ அப்பாவோ வந்து இந்திய குடிமகனா இருந்திருப்பாங்க. பட் அந்த பையன் வந்து வெளிநாட்டுல பிறந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு நமக்கு வந்து இந்திய கான்ஸ்டியூஷன் படி வந்து குடியுரிமை வந்து வாங்கலாம். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்தல் மூலம். பதிவு செய்தல் என்னது? அதாவது ஒன்லி ஃபார் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் சொல்லுவோம். அதாவது அவனுடைய தாத்தா கொள்ளு தாத்தா அந்த மாதிரியான நபர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடிமகனா ஒரு காலத்துல வந்திருப்பாங்க. பட் இப்போ அந்த பையன் வந்து வேற நாட்டுல பிறந்து வேற நாட்டில் வளர்ந்து அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை பெற்றிருப்பான். ஸோ அந்த பையன் இந்திய குடிமகன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் அப்படின்னா அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது தூதரகத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படி சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிடலாம். அடுத்து பை நேச்சுரலைசேஷன், தானாக முன் வந்து வாங்குறது. தானாக முன் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு துறையில சிறந்தவராக இருக்கணும். அதாவது ஆர்ட், லிட்ரேச்சர், பிலாசபி, சயின்ஸு, உலக அமைன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு பீஸ். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு துறைகள்லாம் முக்கிய நபராக இருக்கணும். நிறைய பேருக்கு நம்மள தெரிஞ்சிருக்கணும். அப்படியாப்பட்ட நபர்களுக்கு தான் வந்து வெளிநாட்டு நபர்களுக்கு, இப்போ வெளிநாட்டுல இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி துறைகளில் சார்ந்த ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னா, இப்போ அமெரிக்கா சார்ந்த ஒரு குடியுரிமை பெற்ற ஒரு நபர் வந்து இந்த மாதிரி துறைகளை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இங்க ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது மினிமம் வந்து 14 வருஷத்துல 11 வருஷம் இங்க வந்து வசிச்சார் அப்படின்னா அவர் குடியுரிமை வந்து வழங்கப்படும். அடுத்து 5வதா பை அக்யூசியேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ இந்திய நாடு வந்து சில ஒப்பந்தத்தின் பேர்லயோ இல்ல போரின் விளைவா பெறப்பட்ட பகுதிகளையோ அந்த நாட்டு உள்ள மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி குடியுரிமை வந்து பெறுவாங்க. ஸோ இதுலதான் பாத்தீங்க அப்படின்னா கோவா வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து
பாண்டிச்சேரி வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ கோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா 12வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961. இது வந்து பாத்தீங்கன்னா 14வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 படி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால கோவா மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள மக்கள் இந்திய குடியுரிமையை பெற்றிருப்பாங்க. அடுத்து லாஸ் ஆஃப் சிட்டிசன் சொல்லக்கூடிய குடியுரிமை வந்து இலக்குக்கான வழிகள் பார்த்தோம்னா 3 இருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெனன்சியேஷன், துரத்தல். தானாக வந்து எனக்கு வந்து நான் வெளிநாட்டுக்கு போறேன், இல்ல எனக்கு பிடிக்கல, இந்தியன் சிட்டிசன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி துறக்கிறது. அடுத்து 2வது டெர்மினேஷன் சொல்லக்கூடிய நீக்கம் செய்தல். ஸோ நீக்கம் அல்லது முடிவுக்கு வருதல் என்னது? இப்போ ஒரு பர்சன் வந்து இந்தியன் இருக்காரு, ஸோ இவர் வந்து இப்போ யுஎஸ்ஏக்கு போயிடுறாரு, கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு யுஎஸ்ஏல வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாரு. அமெரிக்காவினுடைய குடியுரிமை பெற்றார் அப்படின்னா இவருடைய இந்திய குடியுரிமையானது நீக்கப்படும். ஓகேவா? அடுத்து டெப்ரிவேஷன் சொல்லக்கூடியது பறித்தல். பறித்தல்னா என்னது? இப்போ வந்து ஒரு பர்சன் இந்தியன் இருக்காரு, இந்த இந்தியன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரி நாடுகள் இருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நீங்க பாகிஸ்தான் எடுத்துக்கிறீங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவை பத்தின தகவல்களை சொல்றது, இந்தியாவுடைய முக்கியமான பாரம்பரிய சார்ந்த விஷயங்களை வந்து பாகிஸ்தான்கிட்ட சொல்றது, அதே மாதிரி வந்து எதிரி நாடுகளோடய போய் வணிகம் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நபர்களுடைய குடியுரிமையானது பறிக்கப்படும். ஓகேவா? அடுத்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1955 9 டைம் வந்து அமெண்ட்மெண்ட் சொல்லக்கூடிய சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. அது எந்த வருஷம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல் சட்ட திருத்தம் 57, 60, 85, 86, 92, 2003, 2005, 2015, 2019. இது வந்து லாஸ்ட். ஸோ கடைசியா 2019ல இந்திய குடியுரிமையான திருத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுனா 1955. ஓகேவா? முதலாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 57ல. இதுல இந்த 2003ல தான் பாத்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் குடியுரிமை அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இப்போ ஓசிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஓசிஏ அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தின யாருன்னா வாஜ்பாயே, இந்த பீரியட் ஆஃப் 2003ல. இந்த 2003ல இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஓசிஏ அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது வந்து இந்த ஓசிஐ கார்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து வெளிநாட்டுல ஒரு நபர் இருக்கிறார், இப்போ யுஎஸ்ஏல இருக்கிறார். இவருடைய பூர்வீகம் எது அப்படின்னா தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு யுஎஸ்ஏனுடைய சிட்டிசன்ஷிப் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டினுடைய முக்கியமான வழங்கக்கூடிய சலுகைகளை வந்து இவங்க அனுபவிக்கணும், அதே சமயம் வந்து நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிக்கணும் அப்படின்னா அவங்கள மாதிரி நபர்களுக்கு வந்து ஓசிஐ கார்டு கொடுப்பாங்க. ஸோ ஓசிஐ கார்டு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் இரட்டை குடியுரிமை பெற்ற நபராக கருதப்படுவார். அதாவது அவர் வந்து இந்தியாவிலையும் வந்து இருந்துக்கலாம், அதே சமயம் வந்து யுஎஸ்ஏலையும் இருந்துக்கலாம். பட் இந்தியாவில் இருந்துக்கிறார் அப்படின்னா அவருக்கு எல்லா விதமான சலுகைகளும் வழங்கப்படும் எக்ஸப்ட் ஓட்டிங் ரைட்ஸ். ஓட்டு மட்டும் அவர் போட முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படின்னா 2003ல. ஸோ 2003ல கிட்டத்தட்ட 16 கண்ட்ரீஸ்ல உள்ள நபர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே என்னவா இருக்கணும்? பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கன்ஸ், இந்திய மூதாதையர்களுடைய வழி வந்தவர்களா இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நாட்டிலேயே பிறந்து இந்தியாவுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஓசிஐ கார்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த பர்சனுடைய தாத்தாவோ அப்பாவோ ஒரு காலத்துல இந்தியாவில் வச்சிருக்கலாம், அவங்க ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிருக்கலாம். அந்த மாதிரியான நபர்கள் வந்து மட்டும்தான் இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய கார்டு கொடுத்தாங்க. அடுத்து 2005ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 16 கண்ட்ரிஸ் அப்படிங்கிற லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணி ஆல் கண்ட்ரிஸ் கொண்டு வந்தாங்க எக்ஸப்ட் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ்ல வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஃபெசிலிட்டிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2003ல ஜனவரி 9ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பாரதிய பிரவேசி டே அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ பாரதிய பிரவேசி டே அப்படிங்கிறது என்னது? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டது யாரு? வாஜ்பாய் பீரியட்ல. அடுத்தபடியா பிஐஓன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் ஆர்கன்ஸ் ஒன்லி. அதாவது பிஐஓன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடையாது, இவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வழங்கப்படாது. பட் பிஐஓவா கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பிஐஓவா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஐஓ கார்டு கொடுப்பாங்க. இந்த பிஐஓ கார்டு எப்ப கிடைக்கும் அப்படின்னா 7 வருஷம் மஸ்ட் பி ரிசைடிங் இன் இந்தியா. 7 வருஷம் கட்டாயமாக இந்தியாவில் வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து இந்திய குடியுரிமை பெற்றுக்க மாட்டாங்க. பட் ஆனா இவங்க எல்லாமே வேற ஒரு நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற நபர்களா தான் இருப்பாங்க. அதே சமயம் இவங்களுடைய மூதாதையர்கள் வந்து இந்திய குடியுரிமை பெற்ற கொண்ட ஒரு நபர்களா இருப்பாங்க. ஸோ இவங்க பிஐஓ கார்டு அப்படிங்கிற ஒன்று வாங்கணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு 7 வருஷம் வசிக்கணும். ஓகேவா? இப்போ 2015 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா? 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்துல இந்த ஓசிஐயும் பிஐஓ கார்டையும் ரெண்டையுமே இணைச்சு ஓசிஐ கார்டு ஹோல்டர்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஓகேவா? ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் பண்ணலாம்.
மல்டிபிள் என்ட்ரினா அவங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு எந்த டைம் வேணா வசிக்கலாம், சரி வரலாம் போகலாம், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு நபர் இந்தியாவுக்குள்ள வராரு அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து கிடையாது. இப்போ இந்த நீங்க போய் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்ல, யாருக்கு இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு மட்டும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து என்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய இவங்க என்ஆர்ஐ வேற. இப்போ உங்க பாருங்க, இது என்ஆர்ஐ, இது பிஐஓ, இது ஓசிஐ கார்டு ஹோல்டர். ஸோ இவங்க மூணுக்குமான வித்தியாசங்கள் சொல்லிடுறேன். இந்த என்ஆர்ஐ அப்படிங்கிற யாருன்னா நான் ரெசிடென்டல் இந்தியன். இவர் வந்து ஒரு இந்தியன், இந்திய குடிமகன் தான் இவரு. இவருக்கு இந்திய குடியுரிமை இருக்கும். ஆனா இவர் வந்து வசிப்பிடம் மட்டும் வெளிநாட்டுல இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சுந்தர் பிச்சை, அவரு வெளிநாட்டுல இருப்பார், பட் அவர் ஒரு இந்தியன் சிட்டிசன். ஓகேவா, இந்திய குடிமகன். இவர் வந்து இப்படி என்ஆர்ஐயா இருக்கணும் அப்படின்னா வெளிநாட்டுல நீங்க போய் இருந்திருக்கலாம். ஆனா வருஷத்துக்கு, அதாவது ஒன் பினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிதியாண்டுல மினிமம் 183 நாட்கள் வந்து இந்தியாவில் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து என்ஆர்ஐன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, 183 நாட்கள் ரொம்ப முக்கியம். இப்ப புரியுதா? பிஐஓ அப்படிங்கிற யாருன்னா இவங்க வந்து இந்தியன் ஆரிஜின், இந்தியன் மூதாதையினுடைய வழி வந்தவங்க. இவங்க நாட்டிய இந்தியன் சிட்டிசன். இவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது, வேற ஒரு நாட்டினுடைய சிட்டிசன். ஓகேவா, பட் இவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ ஃபார்மலி சிட்டிசன். முன்னையுடைய உங்களோட அப்பா தாத்தா யாரு, இந்தியாவினுடைய முன்னாள் சிட்டிசன் தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு தான் இந்த பிஐஓ கார்டு கொடுத்தாங்க. பிஐஓ கார்டுக்கு என்னது, 7 வருஷம் இந்தியாவில் வசிக்கணும் கண்டிப்பா. அடுத்து ஓசிஐ கார்டு ஹோல்டர், அதுதான் வந்து இந்த 2015 ஓசிஐயும் பிஐஓ இணைச்சு ஓசிஐ கார்டு ஹோல்டர்னு மாத்துனாங்க. ஸோ இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நாட்டிய இந்தியன் சிட்டிசன். இவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க. ஓகேவா, மல்டிபிள் என்ட்ரி பண்ணிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. அதே மாதிரியும் அதே சமயம் வந்து என்ஆர்ஐக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கல்வி, ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், இதுல என்னென்ன விதமான சலுகைகள் வந்து கிடைக்குமோ அது எல்லாமே இவங்களுக்கும் கிடைக்கும், எக்ஸப்ட் ஓட்டிங் ரைட்ஸ். ஓட்டு போடுறதுக்கான உரிமைகள் மட்டும் இவங்களுக்கு கிடையாது, பட் என்ஆர்ஐக்கு உண்டு. என்ஆர்ஐக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு, பட் இவங்க 2 பேத்துக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. இப்ப புரியுதா? அடுத்து கடைசியா 2019 கொண்டு வரப்பட்ட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி பார்த்தோம்னா, இது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து லோக்சபாவில் நிறைவேறிய நாள்னா டிசம்பர் 9, 2019. ராஜ்யசபால பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 12, 2019 நிறைவேறிச்சு. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகள்ல இருந்து சட்டவிரோதமா அகதிகள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. இவங்க எல்லாத்துக்குமே குடியுரிமையானது வழங்கப்பட்டுச்சு இந்த 2019 குடியுரிமை சட்டத்தினுடைய திருத்த சட்டத்தின் மூலமா. அடுத்தபடியா 1955 வந்து ஒரு நபர் 11 வருஷம் இந்தியாவில் வசிக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த கண்டிஷனை இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி அந்த நபர் 5 வருடம் மினிமம் வசிச்சாலே போதும், அவருக்கு சிட்டிசன்ஷிப் ஆனது கொடுக்கப்படும் அப்படின்றதும் இந்த 2019 குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலியமா மாற்றப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து குடியுரிமை சம்பந்தப்பட்ட முக்கியமான டேட்டாஸ். இது எல்லாமே பார்த்துக்கோங்க, எக்ஸாம் ஓனிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கூடிய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.